வரக்கூடிய நாட்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சறுக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி அண்ணாமலை சொன்னாரோ அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை பிடுங்குவோம் என்று. நாக்கில சனி இருக்குதுங்க நம்ம பொன்முடிக்கு. இல்லாம வைணவம் சைனவும் கிண்டல் பண்ணிட்டு அவர் பதவியே படிச்சு பாருங்க. துர்கா ஸ்டாலினுடைய ஒரு கோபத்துல தான் டக்குனு இவரை கைத்து போட்டாரு மு.க. ஸ்டாலின். ஆக மொத்தம் மற்ற கட்சிகளை பற்றி கேலி செய்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டை ஒரு பூகம்பம் அல்லது வால்கனோ எரிமலையாக வர இருக்கிறது கூடிய விரைவில். பாலியல் பற்றியும் போதைப் பொருளை பற்றியும் சொல்லி இருக்கிறார், மத மாற்றத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் ஆர்.என். ரவி அவர்கள் இதுவரை குறிப்புகளை கொடுத்ததையும் அண்ணாமலை கொடுத்த குறிப்புகளை வைத்துத்தான் அமித்ஷா பேசுகிறார் என்று அல்ல, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த குறிப்பும் வைத்து பேசுகிறார். எனினும் தமிழகத்தில் ஊழலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் அமித்ஷா என்றால், எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கள்ளச்சாராயத்தை வைத்து அடித்து டெல்லி சர்க்காரை தாங்கள் வசம் பண்ணார்களோ பாஜகவினர், அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஓட விடத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா சாப்பிடும் பொழுது கொடுத்த அறிவுரை, டின்னர்ல கொடுத்த பெப் டாக். நாம் தமிழர் கட்சியை வளர்த்தி போடுவதில் அண்ணாமலை தீவிரமாக இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், விஜய் தன்னை திமுகவினுடைய முகமூடின்னு மாத்தினுட்டார். எப்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் திமுக போய் சரண அடைஞ்சிட்டாங்களோ, ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். பல தொலைக்காட்சிகள் மூலமாக, தொலைபேசிகள் மூலமாக நெல்லை சிவாவுடன் ஏன் பேசவில்லை என்று என்னை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி மூலம். நான் சொன்னேன், அவர் திருநெல்வேலி போயிட்டாரு, திருநெல்வேலிக்காரர் ஆயிட்டாருன்னு. அது எப்படிடான்னு கேட்டாங்க. அவர் நயினா நாகேந்திரன் ஊரை சேர்ந்தவர்றாப்பா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கா கை தட்டினாங்க. ஓகே சார். சார், இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழகம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி குறித்த விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஊழல் கூட்டணி, 2 ரைடுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காங்க, இது ஒரு துரோக கூட்டணி, தோல்வி கூட்டணி அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு அவர்கள் கெடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜுரம் வந்துருச்சு, பயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க, புளி கரைச்சிருச்சு. ஒரு அமித்ஷா வராருனாலே பயந்துறாங்களே, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இவர் என்ன ஐயா மு.க. ஸ்டாலினுடைய கூட்டணி என்பது சந்தா கூட்டணி, மந்த்லி ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வாங்கக்கூடிய கூட்டணி. சமீபத்தில் மதுரையில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட, பொலிட் பீரோ கூட்டத்தில் கூட சாம்சங் விவகாரத்தில் அவர்கள் எதிர்வினை சொல்லி மத்திய அரசாங்கத்தின் மீதும் மாநில அரசாங்கத்தின் மீதும் புகார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட்டணியில் கண்டினியூ பண்றாங்க. இப்ப பாருங்க, விசிகா அந்த கட்சி உடைஞ்சா கூட திருப்பி கண்டினியூ பண்றாரு. ஆக மொத்தம் அவருக்கு மு.க. ஸ்டாலின் அமித்ஷா வருகையை பார்த்து பயந்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி வந்த பிறகு பயந்திருக்கிறார். 2026 பொதுமக்கள் பூண்டோடு வேரோடு கயிற்று எழிவார்கள் என்று நரேந்திர மோடியினுடைய ட்விட்டர் ஹேண்டில் ட்வீட் போட்டதும், அமித்ஷா டைம்ஸ் நவ், CNN, IBN போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்ததும், இதையெல்லாம் ஒன்றாக வைத்து பார்த்தால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சறுக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி அண்ணாமலை சொன்னாரோ அறிவாலயத்திலிருந்து ஒரு செங்கலை பிடுங்குவோம் என்று. நாக்கில சனி இருக்குதுங்க நம்ம பொன்முடிக்கு. இல்லாம வைணவம் சைனவும் கிண்டல் பண்ணிட்டு அவர் பதவியே படிச்சு பாருங்க. ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு கேள்வி, மிஸ்டர் பொன்முடியை நிகழ்த்துவதிலிருந்து தாங்களே ஏன் கையெழுத்து போட்டு அந்த அறிக்கை வெட்டிட்டீர்கள்? துரைமுருகன் எங்க போனாரு? பொதுச் செயலாளர் எல்லா அறிக்கை நியமனம் ரத்து பதவி நீக்கம் எல்லாத்துக்குமே துரைமுருகன் தானே கையெழுத்து போடுவாரு. ஏன் இதுல மு.க. ஸ்டாலின் போட்டாரு? மு.க. ஸ்டாலின் போடுற இடத்துக்கு துரைமுருகன் மன்னிப்பு கேட்டார். ஏங்க அது யார் கையெழுத்து போடுவார்? அதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி
ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய இடி காத்து கொண்டிருக்கிறது சிவா. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. 40 MP எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 3 லைன் விப்பு கொடுத்தாலும் சரி, ஏதாவது கூட்டம் இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜி ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் சரி, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மொவ்வா மைத்ரா, கல்யாண் பானர்ஜி என்று சொல்லக்கூடிய 2 MPக்கள் சண்டை போட்டு கொண்டார்கள். அது பாஜக வெளியிட்டது அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய கண்டென்ட்ஸை. அந்த மாதிரி இப்பொழுது கல்யாண் பானர்ஜி இடத்தில் பொன்முடி இருக்கிறார், மொவ்வா மொய்த்ரா இடத்தில் கனிமொழி இருக்கிறார் என்றால், நேற்று ஏன் திடீரென்று பொன்முடி விஷயத்தில் கனிமொழி ஆத்திரப்படுவானேன்? மு.க.ஸ்டாலினுடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் ஆச்சரியப்படுவானேன்? ஒரு வைணவம் சைவம் என்பதெல்லாம் அம்மையார் துர்கா ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளவில்லையே, அதையும் சொல்றாங்க. அது நான் கேள்விப்பட்டேன். ஒரு MP என்கிட்ட சொன்னாரு, துர்கா ஸ்டாலினுடைய ஒரு கோபத்துல தான் டக்குனு இவரை கைத்து போட்டாரு மு.க.ஸ்டாலின். ஆக மொத்தம் மற்ற கட்சிகளை பற்றி கேலி செய்வதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டை ஒரு பூகம்பம் அல்லது வால்கனோ எரிமலையாக வர இருக்கிறது கூடிய விரைவில். சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு வலுவான அலையன்ஸா இருக்கும். எதிரில் ஒரு அலையன்ஸ் உருவாகாது அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உருவாகி இருக்கிறது. இது எதிரில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எந்த அளவுக்கு இருக்க போறது சார்? ஓட்டு வங்கியில் ஓட்டு வங்கி சதவீதத்தில் சரிதலை காணும், சரிக்கை காணும் திமுக கண்டிப்பாக. காரணம், திமுகவிற்கு எதிராக பொதுமக்கள் போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராய விஷயத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதில் அடிக்கடி இந்த மாதிரி நரேந்திர மோடியை திட்டிட்டே இருந்தாங்கன்னா அவருக்கு ஒரு அனுதாப அலை வந்து விட்டது தமிழகத்தில். எப்பொழுது கருப்பு கொடி காண்பிக்கிறேன் என்று கிளப்பட்டாலும் இப்பெல்லாம் வெள்ளை கொடி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சமாதானத்து பக்கம் போறாங்க. எங்க அண்டை மாநிலங்களில் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய, உத்தவ் தாக்கரே கட்சியில், NCP சரத்பவார் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்த நரேந்திர மோடி ஏன் திமுக தலைவர்கள் விட்டு வச்சிருக்காரு? அது என்ன ரகசியங்க? திமுக சொல்ல வேண்டாமா? அத்த நரேந்திர மோடிக்கும் திமுகவிற்கும் என்ன உறவு அது சொல்லணுமே. இன்னமும் இருக்குதே. எங்க துரைமுருகனை வந்து டெல்லி வந்து ஒரு நாளைக்கு ஜெகத் ரட்சகனோட, அதுக்கப்புறம் அவர் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களே. அதை பொதுமக்கள் பார்த்து தானே இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது வெளுத்து போயிடுச்சு. எங்க 3 வருஷத்துக்குள்ள 3 தலைவர்களை மாற்றிட்டாங்க. 10 வருஷத்துக்குள்ளங்க காங்கிரஸ்ல மாத்த முடியுமா? பாஜக மாத்திருக்காங்க, காங்கிரஸ்ல மாத்த முடியுமா? இல்ல திமுக மாற்ற முடியுமா? ஒரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிறார். அது மாதிரி துரைமுருகனோ, ராஜாவோ, கனிமொழியோ திமுக தலைவராக வர முடியுமா? இல்ல துணை முதலமைச்சராக வர முடியுமா? உதயநிதி தவிர. ஆக மொத்தம் அது ஒரு குடும்ப கட்சி, இது வந்து பொது கட்சி. நயினார் நாகேந்திரனுடைய வளர்ச்சி என்பது அபாரமானது. அந்த வளர்ச்சி திமுகவில் வேறு தொண்டர்களுக்கு கிடைக்குமா? உதயநிதியை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட முடியுமா? முடியாது. சார், இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி அலையன்ஸ் தலைவர் குறித்து பேசும்போது தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்துள்ளது அப்படிங்கிற நிலையில ஊழலையும் பட்டியலிட்டு இருக்காங்க. அதாவது மணல், எரிசக்தி, போக்குவரத்து பிரிவு, ஊட்டச்சத்து, இலவச வேட்டி சேலை வழங்கியது, ஊரக வேலை உறுதி திட்டம், இதுல எல்லாமே ஊழல் மலிந்து போயிருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? அவர் வந்து ஊழல் பிம்பத்தை உருவாக்கி விட்டார். அதையும் தவிர அவர் பாலியல் பற்றியும் போதைப் பொருளை பற்றியும் சொல்லி இருக்கிறார். மத மாற்றத்தையும் சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் RN ரவி அவர்கள் இதுவரை குறிப்புகளை கொடுத்ததையும் அண்ணாமலை குறிப்புகளை வைத்துத்தான் அமித்ஷா பேசுகிறார் என்று அல்ல, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த குறிப்பும் வைத்து பேசுகிறார். எனினும் தமிழகத்தில் ஊழலை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார் அமித்ஷா என்றால் 2026 அதுதான் ஒரு பேச்சு பொருளாகும். தேர்தல் களத்தில் அது ஒரு நெகட்டிவா போகும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதுதான் என்னுடைய கணக்கு. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கள்ளச்சாராயத்தை வைத்து அடித்து டெல்லி சர்க்காரை தாங்கள் வசம் பண்ணார்களோ பாஜகவினர், அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை ஓட விடத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா சாப்பிடும் பொழுது கொடுத்த அறிவுரை. டின்னர்ல கொடுத்த பெப் டாக். அமித்ஷா வந்து டின்னர்ல நிறைய பேசியிருக்காங்க, எனக்கு தெரியுங்க, நான் கேள்விப்பட்டேங்க இன்னைக்கு காலையில.
இன்னைக்கு காலையில 12ஆம் தேதி சனிக்கிழமை காலை டெல்லி வந்தவுடன் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி மூலம் பேசி டெல்லியில் வந்த பிறகு சென்னை விஜயம் மிக சிறப்பாக நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நான் நன்றாக சாம்பார் சோறு சாப்பிட்டேன், மசால் வடை சாப்பிட்டேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் அந்த உணவை ரசித்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்த விருந்தில் நிறைய பேசியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. கண்டிப்பாக அது ஒரு எதிர்வினையாகும். நாளை கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையை பாருங்கள். இனி அவர்கள் தைரியமாக பேச ஆரம்பிப்பார். சார், இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுக அலையன்ஸ் உருவானது. டெல்லியில வடநாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? இது ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸ். மிகவும் மிக மிகவும் கடுமையான போட்டியை தரக்கூடிய கூட்டணி என்று தான் நினைக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான கூட்டணி ஓவர் நைட் வரும் என்று இரவோடு இரவாக செய்தி பேசிக்கிட்டு ரகசியமாக செய்தி முடித்து விட்டார்கள். அதுதான் எதிர்பார்க்கிறார்கள். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொன்முடி பேசிய பிறகு, உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை பற்றி பேசிய பிறகு, வட இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி திமுக ஒரு இந்து விரோத கட்சி, திமுக ஒரு வட இந்தியர்களுக்கு எதிர்க்கக்கூடிய கட்சி என்று தான் பிம்பம் இருக்கிறது. திமுக தோல்வி அடைய வேண்டும் என்று சில மூத்த வட இந்திய பாஜக நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள். அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமாக போனாலும் போகலாம். சார், இப்போ தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணியில புதிதாக கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியை வளர்த்தி போடுவதில் அண்ணாமலை தீவிரமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், விஜய் வந்து தன்னை திமுகவினுடைய முகமூடின்னு மாத்தினுட்டார். எப்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் திமுக போய் சரண அடைஞ்சிட்டாங்களோ, தபால் காலில் போய் ஊந்துட்டாருங்க பாருங்க, அந்த மாதிரி விஜய் ஊந்துருவான்னு சொல்றாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.